Hello children, good morning to all. Today's subject is English. Englishல lesson 3 பார்த்தோம் இல்லைங்களா? lesson 3 யோட grammar part வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கிராமரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் த கன்ஜங்ஷன் அன்லெஸ். ஓகேங்களா, அன்லெஸ்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆக்சுவலாக நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து டேர்ம் ஒன்லேயே கூட பார்த்துருப்போம் இல்லையா? அதே தான் இதுவும். இன்னும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாதிரி தான் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அதே மாதிரி தான் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் த கன்ஜங்ஷன் அன்லெஸ். ஓகே, அன்லெஸ் யூ ரீஸ்டோர் மை ஐசைட் ஐ won't give you anything. இங்கே வந்து அன்லெஸ் அப்படின்ற வேர்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம இஃப்ன்ற வேர்ட் வச்சு கண்டிஷனல் சென்டென்ஸ்லாம் நம்ம எழுதியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டேர்மில் டேர்ம் ஒன்ல எக்ஸாம்பிள்னால் வந்து இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்ன்ற வேர்ட் வச்சு இஃப் கிளாஸ் வச்சு நம்ம கண்டிஷனல் சென்டென்ஸ் பார்த்துடணும். அதே மாதிரி தான் இதுவும் இஃப் ப்ளஸ் டோன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் ப்ளஸ் டோன்ட் யூஸ் பண்ணும்பொழுது அன்லெஸ், அதுக்கு பதிலாக அன்லெஸ் அப்படின்ற நம்ம வேர்ட் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனல் சென்டென்ஸ் எழுதுவோம். ஓகேங்களா? அன்லெஸ் யூ ரீஸ்டோர் மை ஐசைட் ஐ won't give you anything. நீ என்னோட ஐசைட் வந்து வர வரைக்கும், நீ வந்து திரும்பி என்னோட ஐசைட் வர வரைக்கும் நான் உனக்கு எதுவும் தரமாட்டேன். ஐ won't give anything. உனக்கு நான் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அதே தான் பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இஃப் அண்ட் டோன்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இஃப் யூ டோன்ட் ரீஸ்டோர் மை ஐசைட் ஐ won't pay you anything. ஓகே, ஸோ இஃப் ப்ளஸ் டோன்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம இஃப் அண்ட் டோன்ட் ரெண்டு வேர்டுமே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அன்லெஸ் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்மா, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக் இது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ டிக்கெட் யூ கெனாட் என்டர். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ டிக்கெட், உங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னா உன்னால் என்டர் பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு நீ போக முடியாது, என்டர் ஆக முடியாது இல்லையா? ஸோ இஃப் அண்ட் டோன்ட் எடுத்துட்டு அன்லெஸ் யூ ஹாவ் அ டிக்கெட் யூ கெனாட் என்டர். புரியுதுங்களா? இப்போ இஃப் அண்ட் டோன்ட் எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக அன்லெஸ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, இஃப் யூ டோன்ட் லீவ் இயர்லி யூ வில் பி லேட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? அன்லெஸ் யூ லீவ் இயர்லி யூ வில் பி லேட். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டேன். ஓகேங்களா? அன்லெஸ் யூ லீவ் இயர்லி யூ வில் பி லேட். இஃப் யூ டோன்ட் ஈட் வெல் யூ வில் நாட் பி ஹெல்த்தி. நீங்கள் வந்து நல்லா சாப்பிடலன்னா நீ எப்படி இருப்ப? உன்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியாது. யூ வில் நாட் பி ஹெல்த்தி. ஓகே, ஸோ அன்லெஸ் யூ ஈட் வெல் யூ வில் நாட் பி ஹெல்த்தி. தேர்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ வில் நாட் பாஸ். அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், நீ ஒழுங்காக படிக்கலைன்னா யூ வில் நாட் பாஸ், நீ உன்னால் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபோர்த் ஒன், இஃப் யூ டோன்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் யூ கெனாட் கோ அவுட் டு ப்ளே. நீ வந்து ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா உன்னால் வெளியே போக முடியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து நீங்கள் தான் எழுத போகிறீங்க. அன்லெஸ் யூஸ் பண்ணி எழுதுங்க. இஃப் அண்ட் டோன்ட் எடுத்துகிட்டு அன்லெஸ் அப்படின்ற வேர்ட் மட்டும் நீங்கள் சேர்த்து எழுதினாலே போதும். அன்லெஸ் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க் யூ காண்ட் கோ அவுட் டு ப்ளே. தட் இஸ் த ஃபோர்த் ஒன் ஆன்சர். Fifth one, if you don't invite me, I won't come. Unless you invite me, I won't come. Okay. Second one, direct and indirect speech. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The first sentence quotes the exact words of the speaker. ஸ்பீக்கர் வந்து டைரக்டாக சொல்கிறது, அதுவும் டபுள் கோட்ஸில் இருக்கிறது. ஓகே, it is in direct speech. Okay. The second sentence reports the words of the speaker. It is an indirect or reported speech. இது வந்து indirect speechனு சொல்லுவாங்க, reported speechனு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்சன் வந்து டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் அது டைரக்ட் ஸ்பீச். இன்னொரு பர்சன், அந்த பர்சன் அங்கே இல்லவே இல்லை, ஓகேங்களா, அவங்க வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்றத இன்னொருத்தவங்க சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ கேன் மேக் யூ see again said the physician. இதில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல இந்த physician said அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் சென்டென்ஸ்.
the old woman said அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. செட் த ஃபிசிஷியன்லாம் அந்த வேர்டிங்லாம் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? Rewrite the sentence in indirect speech. Make changes in the words underlined. The first one is done for you. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கொடுத்துருக்காங்க. He said the test is difficult. He said, நான் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்மா அண்ட் டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தட் யூஸ் பண்ணி எழுதுவோம். செட் டு ஆக்சுவலாக நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம். இதில் செட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம செட் டு கூட டோல்டு அப்படி எழுதி செட் டு வரும்பொழுது டோல்டு யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? செட் வரும்போது செட் மட்டும் யூஸ் பண்ணி எழுதுவோம். தட்ன்ற வேர்டு ஆப்வியஸாக வரணும். செட் டு வரும்போது டோல்டு யூஸ் பண்ணி கூட நம்ம பார்த்துருந்தோம் சென்டென்ஸ். ஓகே, இதில் அது கிடையாது. ஜஸ்ட் செட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. He said that அந்த கமான் டபுள் கோட்ஸ் எடுத்து that test was difficult. ப்ரெசென்ட்டில் வர்றது நம்ம இன்னொருத்தவங்க சொல்கிறதா சொல்லும்போது நம்ம பாஸில் சொல்லணும். ஓகேங்களா? அவன் சொல்கிறான் the test is difficult அப்படின்ட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. the test is difficult, அது டெஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி அப்போ பேசி முடிச்சிட்டாங்க. அதான் அப்புறமா சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஒரு விஷயம் நடந்ததை நம்ம சொல்லும்போது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, he said that the test was difficult. அவன் சொன்னால் அந்த டெஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்ததா. ஓகேங்களா? அப்போ அது ப்ரெசென்ட்டில் வருமா? ப்ரெசென்ட்டில் வராது இல்லையா, பாஸ்ட்டில் தானே வரும். ஸோ பாஸ்ட்டில் வரும்போது நம்ம இஸ்ன்ற வேர்டை நம்ம வாஸ் பாஸ்ட்டில் போட்டு எழுத போகிறோம். she said I live in Delhi. அவள் சொல்கிறா நான் டெல்லியில் இருக்கேன்ட்டு. அவள் சொல்கிறா நான் டெல்லியில் வசிக்கிறேன்ட்டு. ஓகேங்களா? அப்போ அது பாஸ்ட் டென்ஸில் வரணும், மாற்றணும். ஸோ she said that she, I வந்து என்னவா மாறும்? she, அவள் வசிக்கிறாளாம். ஓகே, she lived in Delhi. live என்னவா மாறுமா? lived மாறும். liveோட past tense lived. ஓகே, I have restored your eyesight, said the physician. இப்போ நான் indirect speechல சொல்கிறேன் பாருங்க. the physician said that he had restored her eyesight. இங்கே வந்து I have restored your eyesight, நான் வந்து உங்களோட பார்வையை திரும்ப வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது யார்? ஃபிசிஷியன். யார்கிட்ட சொல்கிறாங்க? அந்த ஓல்ட் விமன் கிட்ட. ஸோ அந்த ஓல்ட் விமன்னும் போது அவங்க லேடினும் போது நம்ம இங்கே யுவர் வந்து என்னவா மாற்ற போகிறோன்னா ஹர்ரா மாற்ற போகிறோம். ஓகே, த ஃபிசிஷியன் செட் that he had restored her eyesight. அவங்க ஓல்ட் லேடியை தான் இந்த இடத்துல யுவர்னு யார் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஓல்ட் லேடியை. ஸோ அப்போ ஓல்ட் லேடி என்ன நம்ம சொல்லணும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது ஹர்ரா மாறும். ஓகேங்களா? தட் ஒன்று சேஞ்ச் பண்ணும். அந்த பர்சன்ஸ் வந்து குறிக்கிற இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 3 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோமா, இந்த டபுள் கோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம பாஸ்ட்டில் மாற்ற போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ யுவர் அப்படின்றதெல்லாம் அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் தான் ஐ யுவர் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? இன்டைரக்ட் ஸ்பீச்னும் போது அவங்க கிட்ட சொன்னாங்களாம், இவங்க கிட்ட சொன்னாங்களாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஐ யுவர்க்கெலாம் வேலையே கிடையாது. ஸோ ஹீ ஷீ ஹர் ஹிம் இது மட்டும்தான் வரும். கேர்ளாக இருந்தால் ஹர் போட்டு சொல்லுவோம், பாயாக இருந்தால் ஹிம் ஆர் இஸ் போட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? 4th ஒன். ஸோ இந்த 3 திங்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, கவனிச்சிட்டே வரணும். I will pay you 1,000 rupees, said the old woman. old woman வந்து சொல்கிறாங்க I will pay, நான் உனக்கு வந்து 1,000 rupees தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஐன்றது old woman, யூன்றது யார்? அந்த ஃபிசிஷியன் கிட்ட தானே பேசுகிறாங்க. ஸோ the old woman said that she would, will என்னவா மாறும்? would, she would pay him 1,000 rupees. Okay, the old woman said that she would pay him 1,000 rupees. I வந்து ஷியா மாறிடும், you வந்து பாய்ன்றதுனால ஹிம்மா மாறும். I can see very well now, said the old woman. அந்த old woman இப்போ பேசுகிறாங்க. ஸோ I can see very well now, இப்போ வந்து என்னால் நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறது? அந்த ஓல்ட் விமன் வந்து சொன்னாங்க அவங்களோட கண் வந்து இப்போ நல்லா தெரியுதா, அவங்களால இப்போ நல்லா பார்க்க முடியுதா. ஓகே, அது எப்படி எழுதுறது? த ஓல்ட் விமன்
said that she could, can is changed to could. She could see very well then. நவுன்ற வேர்ட் ப்ரெசன்ட். ஸோ தென் வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். தென்ன்றது பாஸ்டில் வர்றது. ஓகே, த ஓல்ட் லேடி செட் தட் ஷீ குட் சி வெரி வெல் தென். அவங்களால அப்போ பார்க்க முடிஞ்சுதான். ஓகே, அந்த ஓல்ட் உமனால் அவங்களால பார்க்க முடிஞ்சுதான். கிளியராக ஓகேவாம்மா? புரியுதா? ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம 3 திங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கமா அண்ட் அஃபர்ஸ்டஃப் எடுத்துகிட்டு தட் போடுவோம். ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்டில் சேஞ்ச் பண்ணுவோம். ஐ அண்ட் ஐ யூ இதெல்லாம் வந்ததுன்னா ஹி ஆர் ஷி, அது பாய் ஆர் கேர்ளை பொறுத்து நம்ம அது சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷனில் இங்கே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜி சவுண்ட் வந்து ஒரு சில இடத்துல ஜியோட சவுண்ட் வந்து ஜில முடியும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஜியோட சவுண்ட் வந்து கில முடியும். க். ஓகே, ஜி க ஜி 2 சவுண்ட்ஸ் இருக்குது ஜிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அரேஞ்ச். இந்த இடத்துல நம்ம அரேங்குன்னு சொல்ல முடியாது. ஜி இருக்கிறதுனால ஜி வர எல்லா இடத்துலையுமே நம்ம க சவுண்டு சொல்ல முடியாது. ஸோ அரேஞ்ச். கிரீவ், பிக். ஸோ இஜ் சவுண்ட் வர்றதெல்லாம் நம்ம இங்கே எழுத போகிறோம். க சவுண்ட் வர்றதெல்லாம் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஓகேவாம்மா? அரேஞ்ச் ஜி சவுண்ட். கிரீவ், பிக், ஹியூஜ், கிஃப்ட்ஸ், கேஜ் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. சேஞ்ச், கேர்ள், ஜென்ரல் ஜ, ஸ்ட்ரேஞ்ச் ஜ, லெக்ஸ் க, கேட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல்.